சரி எடுத்துட்டு போட்டுமே, யார் வேணாங்கிறா? ஆக பெரியாரால் அவருக்கு லாபம் தானே கிடைச்சிருக்குது. பெரியாரை திட்டினாலும் லாபம் தான். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலை எடுங்க. கலைஞர் இறந்து 10 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைக்கும் கலைஞர் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. கலைஞரை தாக்காம அரசியலை நடத்த முடியாது. அதான் கலைஞருடைய இது சக்தி. அதே மாதிரி பெரியாரை திட்டாம அவங்க அரசியல் நடத்த முடியாது. அதான் பெரியாருடைய சாமர்த்தியம். அண்ணாவை தாக்கி பேசாம நடத்த முடியாது. அதான் அண்ணாவுடைய அதான் திராவிட இயக்கத்தினுடைய சாமர்த்தியம். திராவிட இயக்கத்தை எதிர்த்து பேசி ஒரு ஏதாவது இது பண்ணாதான் பொழப்பு நடக்கும். வேற இவங்கெல்லாம் இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. அந்த கதையில வர்றவங்க. கலைஞரை புகழ்ந்தாலும் லாபம் கிடைக்கும், இது இகழ்ந்தாலும் லாபம் கிடைக்கும். அந்த இதில் வந்து இவர் வந்து இதை எடுத்தார். பெரியாரை தாக்கி பேசினா ஒரு லாபம். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. அவர் அதில் பெரிய லாபம் பார்ப்பாருன்னு. ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ போய் சொல்லுவார், பாருங்கள் இப்படிலாம் இதாகி போச்சு, யூடியூப்புக்காரரை தவிர அவங்க ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றுறாங்க, மற்ற எல்லாம் என்னை கை விட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு போய் பார்ப்பாரு. இதில் பெரிய லாபம் கிடையாது. அது கவலைப்படாத தட்டி கொடுத்து அமித்ஷா தட்டி கொடுத்தார். 2026 தேர்தல் ஆணையம் எப்படி நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியலை. ஒரு தைரியம் என்னன்னா, பாஜக வந்து விந்திய மலைக்கு கீழே இருக்கிற பகுதியை வந்து அவங்க தன்னுடைய இதாகவே கருதலை. அதை அவங்க கவலைப்பட்டுக்கல. ஏன்னா விந்திய மலைக்கு கீழே இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் அத்தனையும் ஒன்றா சேர்த்தனா கூட விந்திய மலைக்கு மேலே இருக்கிற வடக்கில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து 2 பங்கு, இது 1 பங்கு. இவங்க அத்தனை பேர் வைத்தா கூட நாடாளுமன்றத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. தென் இந்தியா முழுக்க எதிர்த்து நின்னா கூட வட இந்தியா வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. அத்தனை எம்பிஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதனால தான் உயிரே போனாலும் வடநாட்டில் அவங்க தோக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தலைநகரத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. அதே எதிர்பார்த்தது தான். கருத்து கணிப்பு போடும்போதே தெரிஞ்சது தான். தாமரை மலராத இடமே கிடையாது. அது தாமரை வந்து பொதுவாக எங்கே மலரும்னா சேத்துல தான் மலரும். இந்தியாவே சேராக கிடக்குதுன்னு அர்த்தம். அங்கே தான், அதனால தான் தாமரையாக மலர்ந்துக்கிட்டு